ஒன்னு துதி, இன்னொன்னு ஜபம். ஜபமும் துதியும் 2 திறவுகோல். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க எல்லாமே திறக்க ஆரம்பிக்குது. உதாரணம் யாரு? நம்ம பேதுரு சிறைச்சாலையில நாளை காலைல தலையை சீவ போறாங்க. ஆனா சபையார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சு? தேவதூதன் போறாரு, அந்த அறையில் தோன்றுகிறார், கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது, எந்திரிச்சு நடக்கிறாரு. 4 காவல், எல்லா கேட்டும் ஓபன். ஏன்? அங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன ஜெபம் பண்றாங்க தெரியல. அவங்க கதவை திறக்கணும்னு ஜெபம் பண்ணி இருப்பாங்களா, இல்ல தேவதூதன் வரணும்னு ஜெபம் பண்ணி இருப்பாங்களான்னு தெரியல. ஆனா ஜெபம் பண்ணாங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணாங்கன்னு இருக்கு. அப்ப நான் சொல்றேன், ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும், உங்களுடைய சரீரத்திற்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, பொருளாதாரத்துக்காக, உங்க சந்ததிக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக. சில நேரங்கள உடனே பார்க்க முடியாதமா இருக்கும். பேதுருவை முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டாங்க. நடுராத்திரியில விடிய காலத்துலதான் ஒரு வெளியே வராரு. இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே வரல. அதனால படுத்து எல்லாரும் தூங்கிட்டாங்களா, விட்டாங்களா? இல்ல. பவுலும் சீலாவும் அடின்னு அடிச்சு தொழுவ மரத்துல கட்டி வச்சுக்கிறாங்க, கை காலெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஜெயில. பவுலும் சீலாவும் என்ன ஆச்சு? சிறைச்சாலை கதவு பிளந்துருச்சு, அஸ்திபாரங்கள் அசைஞ்சிருச்சு. இவங்களுக்கும் விடுதலை, யாருக்கும் சேர்ந்து விடுதலை? எல்லாரும் விடுதலை. ஆனா எல்லாரும் விடுதலாகி ஓடல. உள்ள இருக்கிறதுல யாரு? திருடர்கள், கொலைகாரர்கள், சட்டத்துக்கு விரோதமானவர்கள். அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணி அந்த அரசாங்கம் என்ன பண்ணி வச்சு ஜெயில போட்டு வச்சிருக்குது. ஆனா இப்ப என்ன ஆகுது? எல்லாம் திறந்துருச்சு. ஆனா யாரும் போக மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க. சிறைச்சாலை தலைவன் கிட்ட பவுல் சொல்றாரு, நீ உன்னை தீமை எதுவும் செஞ்சுக்காத, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம். அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய விடுதலை ஏற்பட்டு இருக்கு பாருங்க. இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நல்லா துதிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா துதிக்கணும். சொல்றீங்களா? திருப்பி நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா துதிக்கணும். ஏன்னா அது 2 திறவுகோல். என்ன திறவுகோல்? தேவனுக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த வாசல்களுக்கு அதுக்கு உள்ளே பிரவேசிக்கிறதற்கு துதிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க உங்களுக்கே தெரியாது, நீங்க துதிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த நல்ல வாழ்க்கைக்குள் இருப்பீர்கள்.